நீலகிரி பாராளுமன்ற உறுப்பினர் ராசா கோவை வடக்கு மாவட்டத்தில் பிப்ரவரி 17ஆம் தேதி இன்று பல்வேறு வளர்ச்சி திட்டங்களை தொடங்கி வைத்தார். மசகவுண்டன் செட்டிப்பாளையத்தில் ரூபாய் 9,60,000 மதிப்பீட்டில் புதிய நியாய விலை கடையை திறந்து வைத்த அவர், பின்னர் குன்னத்தூர் ஊராட்சி நடுநிலைப் பள்ளியில் ரூபாய் 16,26,000 மதிப்பீட்டில் கட்டப்பட்ட அங்கன்வாடி கட்டிடத்தையும் திறந்து வைத்தார். அதன் பிறகு குப்பைப்பாளையம் ஊராட்சியில் ரூபாய் 29,86,000 மதிப்பீட்டில் கட்டப்பட்ட ஊராட்சி மன்ற அலுவலகத்தை திறந்து வைத்து, அன்னூர் குறுக்கிளியம்பாளையத்தில் ரூபாய் 14,50,000 மதிப்பீட்டில் கட்டப்பட்ட புதிய நியாய விலை கடையை திறந்து வைத்தார். அன்னூர் கிளை நூலகத்தின் கட்டுமான பணிகள் நடைபெற்று வருவதை நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்த அவர், பணிகளை விரைவில் முடிக்குமாறு அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். மேலும் அவிநாசி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட அன்னூரில் ரூபாய் 3,50,00,000 மதிப்பீட்டில் அரசு மருத்துவமனைக்கான கூடுதல் கட்டிடத்திற்கான அடிக்கல் நாட்டி பணிகளை தொடங்கி வைத்தார். இவ்விழாவில் கோவை வடக்கு மாவட்ட திமுக கழக செயலாளர் ரவி, திருப்பூர் வடக்கு மாவட்ட திமுக கழக செயலாளர் தினேஷ்குமார் மற்றும் மாவட்ட ஒன்றிய நகர கிளை கழக நிர்வாகிகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்.